கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கென்று தெரிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையானது சங்கீதம் 24 முதல் வசனம். எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம்தான். பாருங்க, பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அழகாக அந்த வசனம் பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கேன். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அழகா எல்லாத்தையும் அப்படியே அத்தனையும் அப்படியே அந்த குளோப் ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரே வசனத்துக்குள் கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது? பூந்தியாக கிடக்கும், சின்ன சின்ன சின்னதாக. அதை எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா ஒரு லட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அந்த வசனம். பூமியில் உள்ள அனைத்து காரியங்களையும் அதனுடைய நிறைவுகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒரே வசனமாகி அந்த லட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு ஆண்டவர். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்குரியது, இது அவர்களுக்குரியது, இது அவர்கள் நாட்டுக்குரியது, இந்த தண்ணீர் அவர்களுக்கு சொந்தம், இந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம், இந்த மலை அவங்களுக்கு சொந்தம். கடலில் கூட என்ன செய்கிறாங்க? அவங்க எல்லையை தாண்டி போனால் சிறைப்பிடித்துடுறாங்க, படகுகளை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே போல் தண்ணீர் ஓடி வருகிற இயற்கையான தண்ணீர் என்ன செஞ்சிடறாங்க? தடை செய்துறாங்க. அந்தந்த நாட்டுக்கு எங்களுடைய தண்ணீர் எங்களுக்கு தான் என்று சொல்லி, எங்களுடைய இயற்கை வளங்கள் எங்களுக்கு தான் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மக்கள் உரிமை பாராட்டுகிற காலங்களாக இந்த காலங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே என்னுடையதுப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற 800 கோடி ஜனங்களுக்கு மேலே வாழ்கிறாங்க. எல்லா கண்டங்கள் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்னுடையது, என்னுடையவர்கள். ஆல் ஆர் மை சில்ட்ரன் அப்படிங்கிறார் ஆண்டவர். பார்த்தீங்களா? அதில் குடிகளும் கர்த்தருடையது. அதை தான் நான் 1 Corinthians 10 26 அதே வாசிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி அங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் என்ன செய்கிற? ஆதியாகமம் 1:1 பார்க்குறோம். ஏன் அது கர்த்தருடையது என்று நம்ம பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆகவே அது அவருடையது. இப்போ நம்ம ஒன்று செய்கிறோம், அப்போது ஒரு வீடே நம்ம கட்டுறோன்னு வைங்க, என்னன்னு சொல்லுவோம்? இது இந்த வீடு நான் கட்டினது, என்னுடையது, திஸ் ஹவுஸ் இஸ் பிலாங் டு மீ சொல்கிறோம். அப்போ ஒவ்வொன்றும் அதே தான். ஒரு அலுவலகம், ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த காலேஜ் வந்து அவங்களுது சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி யார் அதை உருவாக்குனாங்களோ அதுதான் அவங்களுக்கு சொந்தம். இப்போ வந்து முதல் நாளில் ஆண்டவர் லைட் வெளிச்சத்தை படைத்தார். 2வது நாளில் ஸ்கை ஆகாய விரிவை உண்டாக்கினார். 3வது நாளில் எல்லா பிளான்ஸ், எல்லா தாவரங்களையும் உண்டாக்கினார். 4வது நாளில் நம்ம பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும், எல்லா சுடர்களையும் ஆண்டவர் படைத்தார். அடுத்தது 5வது நாளில் பார்த்தீங்கன்னா பறவைகள், மீன்கள், பறவைகள், தண்ணீரில் வாழக்கூடிய விலங்குகள், மீன்கள், அதே போல் நீர்வாழ் ஜந்துக்களும், அந்த கடல்லேருந்து தான் பறவைகளும் வந்துச்சான். அப்போ அவைகளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். 6வது நாளில் நடமாடும் சகல நாட்டு மிருகங்கள், வீட்டு விலங்குகள் அதையெல்லாம் படைத்துட்டு மனிதனையும் அவர் உருவாக்கினார். 7வது நாளில் ரெஸ்ட் எடுத்தார். அதனால தான் 7வது நாளில் நம்ம எங்கே வர்றோம்? ஆலயத்துக்கு வந்து அவர் வழிபடுறோம். 7வது நாளையும் 8வது நாளையும் ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார். ஒரு சிலர் 7வது நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக அனுசரிப்பாங்க, ஒரு சிலர் 8வது நாள் அனுசரிப்பாங்க. இன்னும் சில நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த நாள் அவங்களுக்கு விடுமுறை வருதோ அந்த நாளில் கர்த்தருடைய நாளாக அவர்கள் பாவித்து ஆராதிக்கிறாங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அதனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர்களை எல்லாம் உண்டாக்குனதுனால தான் அதை என்னுடையதுன்னு சொல்கிறார். சும்மா சொல்ல முடியாது. எல்லாம் பார்க்குற அனைத்து அண்ட சராசரங்களும் அவருடையது. அவர் தான் அது உருவாக்குனார். அப்போ அவர் உருவாக்குனது சொந்தமாக இல்லையா? சொந்தம்தான். நம்ம அதை எதுவுமே மாற்றுக்கிறது எதுவும் சொல்லவே முடியாது. அப்போது இந்த பூமியில் அது நிறைவு எல்லாமே என்னுடையதுங்கிற. அதனால தான் இன்னுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உனக்கு சொந்தமல்ல, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்ல, நீ வந்து எனக்குரியவன். உன்னை ரத்தத்தினால நான் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ரத்தத்தினால உன்னை மீட்டிருக்கிறேன். அதனால் நீ சொந்தம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய. என் கண் பார்க்கிறபடி நீ பார்க்கணும், என் காது கேட்கிறபடி நீ கேட்கணும். உன் இதயத்தை, உன் சரீரமாய் ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது
உனக்கு இஷ்டப்படி நீ வாழக்கூடாது, மனம் போன போக்கில், கண் போன போக்கில், கால் போன போக்கில் நீ வாழக்கூடாது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு. புரியுதுங்களா? இப்போ அதனால் நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு, நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்கேற்றபடி நம்ம வாழ்ந்தோம்னா ஆக்கினியிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஆண்டவர் நாம் எல்லாருமே அவருக்குரியவர்கள். ஆகவே அவருக்குரியவர்கள் அவருடைய இஷ்டப்படி தான் நம்ம செய்யணும். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்கள், நீ இந்த பகலில் நீ வெளிச்சம் கொடுக்கணும், இரவில் நீ வெளிச்சம் கொடுக்கணும் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்குறாரு. கடலா நீ இதை மீறி வரக்கூடாது, அதுக்கு ஒரு கரையை கொடுத்துருக்காரு. யாராவது கடலுக்கு போய் நம்ம காம்பவுண்ட் வால் கட்டி அதை அடக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலைகள் திரண்டு வந்தாலும் அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தோடனே அப்படியே என்ன செஞ்சிருதால உள்ளே போகுது. சில நேரங்களில் எதிர்க்கிறது அலைகள், ஏன் அது சில சமயம் புயலாக வெளியே வருதே, சுனாமி வருதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னத்துக்குன்னா, ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே என்று தாவீது ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா மனுஷன் செய்கிறான், அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் பராக்கிரமா அப்படியே கல்லெல்லாம் நிறைய போட்டு அந்த தண்ணி வெளியே வராமல் நம்ம மேடு பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா உயரமாக வீடு கட்டியிருக்கிறேன், எவ்வளோ மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் என்னையெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு பயமுண்டாக்கிறதுக்கு தான் அதெல்லாம் வருது. பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கார் வாங்கி நிறுத்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அந்த புயலோ மழையோ வெள்ளமோ வந்தால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அந்த இயற்கைக்கு முன்பாக அவங்களால என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. அந்த இயற்கையை படைத்த தேவன் எப்படி இருப்பார்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுறதுக்கு தான் அதை நான் சொன்னேன். நீர், நிலம், காற்று, ஆகாயம், இதெல்லாம் 5 பூதங்கள் அப்படிங்கிறாங்க. 5 பூதத்தையும் உண்டாக்கினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன். அப்போ அவர் எவ்வளவு வல்லவராக இருப்பார், நல்லவராக இருப்பார், உயர்ந்தவராக இருப்பார், பராக்கிரமமாக இருப்பார், எவ்வளோ உன்னத தேவன். அப்போ அவருக்கு ஒரு பயமே வரமாட்டேங்குதே, எல்லாமே என்னுடையதுன்னு. அதனால தான் அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாரும் எனக்குரியவர்கள், மகனே மகளே வா, ஓடி வா, நான் உனக்கு எல்லாம் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை கொடுக்குறாரு. இந்த உலக மாம்சம் பிசாசை மேற்கொள்வர்களுக்கு பலன் கொடுக்குறாரு. எல்லா உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு வாழ அவர்களுக்கு பலன் கொடுக்குறாரு. உலகத்தினுடைய எந்த விதமான அந்த உலகத்திற்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு, வேஷமாக அல்ல, அவருக்கு நீ விசேஷமாக வாழணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வேணாலும் வாழலாம், யாராக இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வேற நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆண்டவராகிய தேவனுடைய சொந்தங்கள், அவருடைய உரிமை சொத்து. அதை நம்ம ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களும் ஆண்டவர் தான் படைத்தார், எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனார். அப்போது இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா அவர் தான் அதையெல்லாம் உருவாக்குனார், ஆனால் அந்த உருவாக்கினவைகளை நமஸ்கரிக்கிறோமோ வழிய உருவாக்கினவரை நமஸ்கரிக்கிறது இல்லை. அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உண்மையான ஒரு மன தெளிவையும், மனதில் ஒரு நல்ல ஒரு பக்தியும் ஆண்டவர் மேலே கொடுத்து எல்லா ஜனங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, ஆனால் உண்மையை ஆண்டவரே மறிதளித்தவர்களாய், உண்மை ஆண்டவரே அப்பா ஒதுக்கினவர்களாய், உண்மையை நோக்கி பார்க்காமல் இன்னும் எவ்வளவோ ஜனங்கள் கோடி கோடியாய் இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா அலைந்து கொண்டும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டும் நஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறார்களப்பா. அவர்கள் எல்லாரும் இன்னுமே நீர் மகனே மகளே என்று சொல்லி அழைக்கிறீரப்பா. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருக்கு சொந்தமானது, அவர் தான் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உண்மை சேர்ந்து கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள அவர்களுக்கு நீ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.